சில விஷயங்களை என்னைக்கும் மாத்திக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு நான் 2 சம்பவம் சொல்ல போறேன். கேப்டன் அமெரிக்கா எவ்வளோ முறை ட்ரை பண்ணியும் நம்ம தோத்துருவோம்னு தெரிஞ்சும் கூட எதுக்காக ஒரு சோல்ஜர் ஆகணும்னு திரும்ப திரும்ப விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். தான் செத்தாலும் பரவாயில்லன்னு எதுக்கு ஒரு சோல்ஜர் ஆகணும்னு முடிவு பண்ணார். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் கேப்டன் அமெரிக்கா அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். ஒரே ஒரு சத்தியம். ஜூன் 1924 ஹெல்ஸ் கிச்சன், மேன்ஹாட்டன். ஸ்டீவ் ராஜஸோட அம்மா மரண படுக்கையில் அவங்களோட இறுதி நொடிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் அவங்க ஸ்டீவ் ராஜஸ் கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாங்க. நீயும் உங்கள் அப்பா மாதிரியே ஒரு சோல்ஜர் ஆகணும்னு அவங்க ஸ்டீவ் ராஜஸ் கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஸ்டீவ் ராஜஸும் கண்டிப்பாக நான் ஒரு சோல்ஜர் ஆகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீவ் கிட்ட அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் அவர் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது. உன்னோட உருவத்தை மட்டும் வச்சு உன்னால் எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ எந்த தருணத்திலையும் பின்வாங்கக்கூடாது. அவர் 107வது ரெஜிமெண்ட்ல இருந்தாரு. அதனால அவரோட பதவியை எனக்கு உங்க அம்மா புற்றுநோய் சிகிச்சை பிரிவுல நர்ஸா இருந்தாங்க. அந்த நோய் தாக்கப்பட்டு இறந்துட்டாங்க. நீ எதை அடையணும்னு நினைக்கிறியோ அதுக்காக கடைசி வரையும் போராடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ராஜஸ் கிட்ட அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. நீ எதை நினைச்சும் எதுக்காகவும் எப்பவும் பயப்படக்கூடாது, தனியாக நின்னாலும் தைரியமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஸ்டீவ் ராஜஸ் கிட்ட சொன்ன கடைசி வார்த்தைகள் ஸ்டீவ் ராஜஸ் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது. அழகான வீடு, அன்பான குடும்பம், இதையெல்லாம் விரும்பின ஒருத்தன் 75 வருஷத்துக்கு முன்னாடி ஹைஸ்கூல்ல போயிட்டான். அண்ட் இந்த ஒரு சத்தியம் தான் ஸ்டீவ் ராஜஸை திரும்ப முயற்சி பண்ணி வச்சுட்டு இருந்துச்சு. அவர் கடைசி வரைக்கும் சோல்ஜராக தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அவர் சோல்ஜரும் ஆனார். கடைசி வரைக்கும் நியாயத்துக்காக போராடுற ஒரு கேப்டன் அமெரிக்காவை நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டினாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சோல்ஜர். அதுவும் இல்லாமல் எந்த தருணத்துலேயும் பின்வாங்கக்கூடாது. அதாவது என்னால் இந்த நாள் முழுக்க செய்ய முடியும், ஐ கேன் டூ திஸ் ஆல் டே அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் காரணமும் இந்த ஒரு சத்தியம்தான். இந்த ஒரு சத்தியம்தான் ஸ்டீவ் ராஜஸை கேப்டன் அமெரிக்காவா மாத்துச்சு. கேப்டன் அமெரிக்கா சத்தியத்தோட ஒரே வாரிசு. சம்பவம் நம்பர் 2, செப்டம்பர் 1930 ஹெல்ஸ் கிச்சன். ஸ்டீவ் ராஜஸ் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஸ்டீவ் தனிமையில் தான் இருக்காரு. பல கொடுமைகளையும் சந்திக்கிறாரு. அதில் ஒன்று தான் புல்லிஸ். அங்கே இருக்கிற வாழு பசங்க ஸ்டீவை மிரட்டி அவர் ஆர்ஃபனேஜுக்கு போகிற வழியில் இவங்களை கடந்து தான் போகணும், அப்படி போகணும்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனால் அதுக்கு ஸ்டீவ் ராஜஸ் ஒத்துக்கவே இல்லை. உடனே அந்த பசங்க ஸ்டீவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அங்கே இன்னொரு சின்ன பையன் இவங்க ஸ்டீவ் அடிக்கிறத தடுத்து நிறுத்துறான். அண்ட் அவங்கள அடிச்சு அந்த இடத்துலேருந்து ஓட விடுறான் அந்த சின்ன பையன். அங்கேருந்து வாழு பசங்க எல்லாருமே ஸ்டீவை புள்ளி பண்ணும்போது இந்த ஒரு சின்ன பையன் மட்டும்தான் அவங்கள தடுத்து நிறுத்தி ஸ்டீவ் ராஜஸை காப்பாற்றுறான். அப்போதான் ஸ்டீவ் இந்த பையனை முதல் முறையாக மீட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பையன் பேர் புச்சனன் பக்கி பேனர்ஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஸ்டீவ் ஏன் பக்கியை எந்தவித சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்கவே இல்லைன்னு. தேங்க்யூ பாக். ஆனா என்னால தனியா வாழ முடியும். உன்னால முடியும், ஆனா நீ அப்படி இருக்க தேவையில்லை. சாகர வரைக்கும் உனக்கு துணையாவும் கூட இருப்பேன். தான் கிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லாதப்போ தன்னை காப்பாற்றி தான் கூட நின்ன பக்கிக்காக ஸ்டீவ் ராஜஸ் கடைசி வரைக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உண்மையாக இருந்தார். அண்ட் நான் சொன்ன இந்த 2 சம்பவமுமே இப்போ வரைக்கும் ஸ்டீவ் ராஜஸை நட்புக்கு மரியாதை கொடுக்குற, நேர்மைக்காகவும் நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் போராடுற ஒரு நல்ல மனுஷனாக நம்ம கண்ணு முன்னாடி காட்டிகிட்டு இருக்குது. அதனால தான் கேப்டன் அமெரிக்காவை எல்லாருமே மதிக்கிறாங்க. அண்ட் இதோட இந்த 2 சம்பவமும் முடிஞ்சிருச்சு.
அண்ட் நான் சொன்ன இந்த 2 சம்பவமே அஃபிஷியலாக MCU டைம்லைனுக்குள்ளே தான் வருது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீலூட் காமிக்கில் ரிலீஸ் ஆன இஷ்யூஸில் உள்ள சம்பவங்கள். அந்த 2 சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த 2 சம்பவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்குள்ள இன்னொரு சின்ன விஷயமும் தோணுச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் உங்க கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சராசரி மனுஷனுக்கு எப்பயுமே அவனோட சைல்டுஹுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சைல்டுஹுட்டில் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதே விஷயந்தான் அவங்க ஃப்யூச்சரையும் பாதிக்கப்படும். அவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க ஃப்யூச்சரும் அமையும். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆக ஆகன்னு பணம் சேர்க்க தேவையில்லை, எக்கச்சக்கமாக காசு கொட்டி விளையாட்டு ஜாமான் வாங்கி தர தேவையில்லை. அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்களோட சைல்டுஹுட்டை நல்லபடியாகவும் சந்தோஷமாக அமைச்சு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃப்யூச்சரும் நல்ல விதமாக அமையும். ஸோ உங்களோட குழந்தைங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னா அவங்களோட சைல்டுஹுட்டை நல்லபடியாக அமைச்சு கொடுங்க. அது மட்டும் போதும், மிச்சத்தை அவங்களே பார்த்துப்பாங்க. அன்றைக்கி இதோட நான் கிளம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் காஸ்மோஸ் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் டோனி சிவா. வரட்டா? இருங்க, கேப்டன் அமெரிக்கா டிஷர்ட் போட்டிருக்கேன், நல்லா இருக்கா?